எனக்கு வீட்டில் ஏதாவது காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிள்ளையார்கிட்ட தான் வந்து கேட்பேன். என் பொருள் காணா எனக்கு காணா போனதை கண்டுபிடிச்சி கொடுக்குற பிள்ளையாராவே ஆயிட்டார். அதனால இவர்கிட்ட வந்து கொடுத்துருவாரு. அதனால அவருக்கு வந்து திரும்ப கமிஷனா கொழுக்கட்டை கொடுக்கணும். எப்பயுமே ஒரு பிள்ளையார மாட்டிட்டா வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அவரு பாத்துக்குவார். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதனால தான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல வாசல்ல இந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். சின்ன பிள்ளையா பேசுதா, நான் அதனால வந்து எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போனோம்னா தங்குவதற்கு அறை தர மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இந்த பிள்ளையா பேச போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு ஏளனமான ஒரு பார்வை. இப்போ நான் சிவலிங்கம் வச்சிருக்கேன், ஸ்படிகலிங்கம் வச்சிருக்கேன், அம்பாள் வச்சிருக்கேன், முருகர் விக்கிரகங்கள் வச்சிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணி நான் பூஜை பண்ணேன். இதெல்லாம் வச்சு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த தெய்வம் இப்படி அனுகிரகம் பண்ணோம். ஒரு வசதியே இல்லை, சாதாரணமா ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஷெல்ஃபில் தான் அவங்க சாமி ரூம் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுவாங்க.